உயிர்ப்புக்குப் பின் ஒரு புதிய பயணம். கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழா முடிந்து ஒரு புதிய ஆன்மீக பயணத்தை தொடங்கும் இந்த வேளையில் நிச்சயமாக நான் பகிரும் இந்த சிந்தனையை ஒரு செய்தியாக உங்களிடம் கொண்டு வருகிறேன். குறிப்பாக விடுதலை என்பது வெறும் பழைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவது மட்டுமல்ல, அந்த விடுதலையை பாதுகாத்துக் கொள்வதும் புதிய பாதையில் நடப்பதும்தான். இதையே இஸ்ரேல் மக்களின் மன்னா மற்றும் நிலத்தின் விளைச்சல் என்ற உதாரணம் மூலம் அழகாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தியில் மன்னாவிற்கும் நிலத்தின் விளைச்சலுக்கும் இடையிலான மாற்றத்தையும் கடவுளின் திருவுளத்தையும் இன்னும் ஆழமாக சிந்திக்கப் போகிறோம். கிறிஸ்து உயிர்ப்புக்குப் பிறகு நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் விடுதலை. ஆனால் இந்த விடுதலைக்குப் பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான புரிதல் அவசியம். மன்னா நின்றதும் பொறுப்பும். யோசுவா 5:11-12 வரை. இஸ்ரேலர்களுக்கு மன்னா நின்றது என்பது அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது என்பதையும், கடவுள் கொடுத்த நிலத்தில் அவர்கள் உழைக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. அதேபோல் கிறிஸ்து நமக்கு விடுதலையை தந்துவிட்டார் என்பதற்காக நாம் இஷ்டம் போல் வாழாமல் பொறுப்புள்ள சுதந்திரத்தை நாம் கையாள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்தபோது அவர்களுக்கு வானிலிருந்து மன்னா கிடைத்தது. ஆனால் அவர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாட்டின் விளைச்சலை உண்ண அடுத்த நாளே மன்னா நின்றது. இது எதை காட்டுகிறது? கடவுள் நமக்கு அற்புதங்களை செய்து விடுதலையை தருகிறார். ஆனால் அந்த விடுதலைக்குப் பிறகு நாம் உழைப்பிலும் கடமையிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.